மலேசியாவுக்கு வந்துருக்கேன். மலேசியாவுக்கு வந்து இருக்கிறீங்க. அந்த மாதிரி செட்டப் சூப்பராக இருக்குல்ல. அழகாக இருக்கு பாருங்க, பூ எவ்வளோ அழகாக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அழகாக இருந்தது. அப்படியே மேலே போ. இது தலை, இது ட்ரெஸ்ஸு, இது கவுனு, இது காலுன்ற மாதிரி இல்லை, பார்க்கறதுக்கு எடுத்து நல்லா இருக்கு. இந்த ஹாரி பாட்டர் படத்தில் வர மாதிரி அப்படியே உள்ளே போயிட்டு சந்து சந்தா பூந்து போகும்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடம். செவரு இது பண்ண மாதிரி, அதான் அந்த படத்தில் வர மாதிரியே இருக்குது. பேண்ட் சட்டை போட்டால் ஒன்று உள்ளே விட மாட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி ரெடியாகி முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நல்லா இருக்கு இந்த லொகேஷன். சூப்பரா இருக்குது. இங்கே மலேசியா முருகரா முருகர் தெரியுதா? மலேசியா முருகன் மாதிரியா? இங்கே ஒருத்தர் பேர் கிளம்பி சோக்கா வந்துட்டாங்க மேடம். போயிட்டு முருகரை பார்த்துட்டு தான் வருவாங்க. சூப்பராக இருக்குல்ல முருகன், அழகாக இருக்குது. என்ன அதுக்குள்ளே மூச்சு இறங்குது. ஓடி போய் சாமி கும்பிட போகிறாங்க இப்போ மேடம் ஜீன்ஸில் வந்து. மலேசியாவுக்கு வந்துருக்கேன். மலேசியாவுக்கு வந்து இருக்கிறீங்க. அந்த மாதிரி செட்டப் நல்லா இருக்கு. கோயில், இந்த பேக்ரவுண்டு, இந்த பக்கம் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு திரும்ப இப்படி ரிட்டர்ன் கீழே வரலாம். அழகா இருக்கு. நம்ம வந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் வந்து முருகரை தான் பார்த்துருக்கோம் ஊட்டியில். முருகரை பார்த்துட்டு கீழே போயிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. வந்து போட் ஹவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இப்போ வந்து அடுத்தது நெக்ஸ்ட் வந்து போட் ஹவுஸ். பேக்ரவுண்டில் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கோயில். மலேசியா முருகன் மாதிரி. இப்போ அடுத்தது வந்து போட் ஹவுஸ் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்தவொடனே நம்ம சாமி தரிசனம் தான். சரி வாங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதாவது கர்நாடகாவில் அவங்களோட இதில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும் அந்த வியூ எல்லாமே. உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு பர்சனுக்கு அடல்ட்டுக்கு 100 ரூபா. மொத்தம் நம்ம எத்தனை பேர்? 6 பேர், ஒரு குட்டி புஸ்கம். போலாமா? இது வந்து நிறைய வந்து யூடியூப்ல பார்த்துட்டு கூப்பிட்டு வர அந்த இடத்துக்கு. யூடியூப்ல பார்த்து சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த இடம் நல்லா டைம் பாஸ் ஆகும். சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்கு. ஃபுல்லாக ரெட் கலர் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல இந்த இது கட்டி இதை கட் பண்ணி வச்சிருக்கிறதுலாம் சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, இது நல்லா சுத்தம் இருக்குது. நல்லா கீழே அங்கே தண்ணி இருந்ததுன்னா சூப்பராக வந்தோன்னா அது பாரு, அது ரோஸ் கார்டனா அது பூ. அப்படிதான் நான் வந்து வீடியோவில் பார்த்தேன், ஆனால் கிட்ட போய் பார்த்தா தெரியல. அந்த பிரிட்ஜ் ஒன்று காமிச்சு அது எங்கே இருக்கு? ஏன்னா இது கொஞ்சம் பெரிய இடம், நம்ம கிட்ட போதான் தெரியும் எங்கே இருக்கு. இதுக்கு அடுத்ததுன்னு நினைக்கிறேன், ஆப்போசிட் நினைக்கிறேன்.
நல்லா சுற்றுறதுக்கு இது எப்படியும் ஒரு ஹாஃப் டேக்கு மேலே ஆகிடும் சுற்றி வரணும் அப்படின்னா. எத்தனை இதோ அது நான் சொன்ன பாரு அந்த இது அதுவா உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி வரும்னு சொன்னல, அது கிட்ட அங்கே இருக்கு. காட்டினா தெரியும் நினைக்கிறேன். கிட்ட போய் காமிக்கிறேன். அப்படியே ரவுண்டாக உள்ள நல்லா இருக்கு இடம் பார்க்கறதுக்கு. என்ட்ரன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக. நீங்களும் வந்தீங்கன்னா வந்து பாருங்க. நல்ல டைம் பாஸ் ஆகுது. ஊட்டினாலே கலர் கலராக பூ தானே. குடி இதையா அந்த பூ அழகாக பொண்ணு மாதிரி இருக்கு. அதனால் பறிக்கலாம் வந்து இல்லை, திட்டுவாங்களா? பறிச்சேன்னா உனக்கு ஃபைன் போட்டு வச்சுருவாங்க. ஒழுங்காக வந்து ஓடிடலாம். அதான் பறிச்சேன்னா உனக்கு ஃபைன் தான். பூ பார்த்தீங்கன்னா அப்படியே பொண்ணு மாதிரி இருக்குது. அதான் லேடிஸு ஒரு பொண்ணு வந்து தலை கால் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. இந்த பூ எனக்கு வேணும் பறிச்சுவான்னு சொல்லி இப்போ பாரதி பார்த்தீங்கன்னா போய் ஆள் வராங்க ஓடியான்னு சொல்லிட்டு தெரியாத போய் பறிச்சுன்னு வந்துட்டாருங்க. பாருங்களேன், காமியாத பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அழகாக இருந்தது அப்படியே. மேலே போ. இது தலை, இது ட்ரெஸ்ஸு, இது கவுனு, இது காலுன்ற மாதிரி இல்லை, பார்க்கறதுக்கு எடுத்து நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. எவனா பார்த்தானே என்னை கட்டி வச்சு அடிப்பான். அப்படி போய் தெரியாத திருத்தனமாக பறிச்சுன்னு வராத, போய் மறைச்சி வச்சுக்கோ. நல்லா இருக்குல்ல? நீ வேற எல்லாருக்கும் ஷோ காட்டுற மாதிரி அதை காட்டிக்கணும். ஒன்றுதான் கால் வலிக்கலாம் நம்ம சுற்றுறதுக்கு. ஆனால் ஆமாம், சுற்றி நல்லா இருக்கு. ஆனால் இடம் சூப்பராக இருக்குது. இன்னும் கீழே அங்கெல்லாம் போகவே இல்லை. இந்த தொட்டிலாம் பாருங்கள், இது காஞ்சி போயிருக்கு, நிறைய கட் பண்ணி வச்சுருக்காங்க. அழகுக்கு அழகா. இது இன்னும் பூத்துதுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், தெரியுதா? அதை கட் பண்ணி விட்ருக்காங்க. இது உள்ள ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக இன்டோர் பிளான்ட். இந்த குட்டி குட்டி செடி, இந்த இது பேர் நான் நிறைய இது குட்டியாக வாங்கி வைப்பாங்களே, ஒரு பால் மாதிரி. அதுக்கப்புறம் தான் இது பெருசாக வரும். இந்த செடி முள்ளாக இருக்குல்ல, குட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்கி வைப்பாங்க. செடி தான் காட்டுறேன். ஐயோ, இது வேற முள் குத்துது. அந்த செடி எங்கே தான் இருக்கும், நான் காட்டுறேன். இதே இருக்குது ஒரு இது சிங்கிள் இதாக இருக்கும். அது இதுதான் அது, இந்த இதுதான் அது. பொறுமையாக காட்டு, நீ காட்டுறது. பட்ரோஸ்லாம் இருக்குது, ஃபுல்லாக இன்டோர் பிளான்ஸ் தான். எவ்வளோ இப்போ வந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தோம். அதுக்கே வந்து மூச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் சரி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நடக்கணும். போயிட்டு அப்படியே இந்த இடத்துல சுற்றிட்டு ஒரு ரோப் ஒன்று இருக்குது. அந்த ரோப் மேலே நடந்துட்டு, ஹேங்கிங் பிரிட்ஜ், நான் ரோப்புன்னு சொல்லிட்டேன். அதில் போயிட்டு அப்படியே நடந்துட்டு, அது பக்கத்தில் தேயிலை தோட்டம்லாம் பக்கத்துலேயே இருக்குது. கர்நாடகா கார்டன், கர்நாடகா கார்டன், சரி வாங்க. கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டன் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அந்த மயில் பாருங்க, மயில் ஸ்டாச்சு மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க செடியிலே. நல்லா இருக்கும். அது கிட்ட போய் பார்க்கலாம். அதை அப்படி போய் பார்த்து இருந்துருக்கலாம்ல. அப்படி பார்த்தா தெரியாது, இங்கேருந்து தான் பார்க்கணும்ல. தேருக்கு பாரு, இதுக்கு எப்படி அந்த பக்கம் போகிறது? மேலேருந்து பாதி பார்க்கறது போல, இது இங்கே வந்து பாருங்க பாரு எல்லாம் எப்படி விளாட்றாங்க பாரு. அழகா இருக்குல்ல? அந்த தொட்டிக்குள்ள இருந்து பூ ஜாடியில இருந்து ஃபுல்லா கொட்டுற மாதிரி. அந்த பக்கம் பாரு, சூப்பரா இருக்கு. அதுல கலர் கலரா இருக்கு அந்த இதெல்லாம். அவங்களாம் அண்ணாண்ட போயிருக்காங்களே, அந்த மாதிரி நம்ம போக முடியாது. இல்ல போலாம்னு நினைக்கிறேன். அந்த சைடுல கீழ இதே இப்படி கைத்தை தாண்டி போயிருக்காங்களே நிறைய பேர். இங்க பாரு, கீழ இங்கே இருக்கு பாரு. அதான் அங்கேருந்து இங்கே தண்ணி வர மாதிரி இங்கேயுமே இருக்கு. அந்த தண்ணி ஊத்துற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஜாடியிலேருந்து ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்காங்க. நாங்கள் சொன்ன ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஜூமில் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே இருக்குது, அதுக்கு தான் போகிறோம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா
பெருசா இருக்குல்ல. பள்ளத்தில் இது அப்படியே கொலை மாதிரி வெட்டி சூப்பராக இருக்கு. இந்த ரோஸ் கார்டன் பாரு சூப்பராக இருக்கு. ரோஸ் கார்டன். ஆனா ரோஸ் அப்படிதான் தெரியுது இடையிருந்து பார்க்க. கண்ணு கூசுது. நல்லா வெயிலுக்கு கண்ணு கூசுது பயங்கரமா. சூப்பரா இருக்கு. நல்லா சுத்தத்துக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆன டைமா நம்ம சுத்த ஆரம்பிச்சோன்னா நல்லா சுற்றி வரலாம். நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் தாவி போகிறதும் இருக்குது ஒரு குறுக்கு வழி. நம்ம கிட்ட போயிருக்கு. பாருங்களேன் பூ இதுதான் சொன்னேன், டேரி பூலாம் அழகா இருக்கு. ரொம்ப வீடியோ எடுக்காது. நல்லா சூப்பராக இருக்கு பூ எல்லாமே. இது உள்ள எடுத்துட்டு அது உள்ள சொல்லுங்க பாருங்க பூ இவ்வளோ அழகாக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. சார் உட்காந்துட்டாரு. இந்த ஹாரி பாட்டர் படத்தில் வர மாதிரி அப்படியே உள்ளே போயிட்டு சந்து சந்தா பூந்து போகும்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடம். செவுரு இது பண்ண மாதிரி, அதான் அந்த படத்தில் வர மாதிரியே இருக்குது. பூலாம் சூப்பராக இருக்குது. இந்த இடம் அந்த மாதிரி தான் இருக்குது இல்லை? மாதிரி இது உள்ளேயும் நல்லா சூப்பராக குளுன்னு இருக்கும் போல். ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்குது இல்லை? இப்படி போகிறது அப்படி போகிறது எல்லா பக்கமும் போய் வெளியே வரலாம். அதான் இந்த பாரு எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கு பாருங்க. ஒன்று எனக்கு அந்த படத்தில் பார்த்த மாதிரியே இருக்கு. நிறைய எப்படி போனாலும் வெளியே போகிற வழியே இருக்காது அந்த படத்தில். என்ன படம்? ஹாரி பாட்டரும் உயிர் பிரியும் ரகசியமும் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு இந்த இடம். செம்ம கூலிங்காக இருக்கு. எப்படி நம்ம அந்த மெயின் இதை பிடிக்குது? எந்த பக்கம் போனாலும் இதே மாதிரி இருக்குது. இதே ஒரு சந்தா இருக்குது. இதில் போ ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கே. மெயின் தோன்னு இருக்கேன். அப்படி வழி இல்லை, இப்படி வா. ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. இது நடந்து நாங்கள் சொன்ன ஹேங்கிங் பிரிட்ஜ் அதுக்கிட்ட வந்துட்டோம். என்ன ரசம் ஒரு பக்கம் ஏதோ சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேன்னா, ஐயோ சாமி வணக்கம் சாமி. கரெக்டாக இருக்குது, 10 பொறுத்து கரெக்டாக இருக்குது. ஹேண்ட்பேக்கில் பச்சை தண்ணி குடிச்சிட்டு வாழ்றோமா சாமி. சரி நம்ம கிட்ட போவோம். அந்த பிரிட்ஜில் போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பூலாம் அழகாக இருக்காங்க. மேலேருந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கு. மினி ஃபால்ஸ். தண்ணி கம்மியாக தான் வருது இதில். இந்த பூச்செடிலாம் அழகாக மெயின்டைன். ஆமாம், இது எதுக்குன்னு தெரியல, பட் நான் வீடியோவில் தான் பார்த்தேன். மீன் பாரு, இதில் தான் கலர் மீன் தெரியுதா உனக்கு? இல்லை நிறையவே இருக்குடா, ஆனால் நமக்கு இப்போ தெரியுது அந்த ஆரஞ்சு கலர் மீன் மட்டும் தெரியுது. மற்றதெல்லாம் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சைடு பார்க்குறாங்க. அப்போ வாங்க அங்கே போகலாம். பாருங்க மீன் எல்லாம் இப்போ தெரியுது உங்களுக்கு. எவ்வளோ கும்பலாக இருக்குது கலரா இல்லை? நல்லா இருக்கு. தனியாக வந்து ஏதோ இது போடு, பல்ட்டிலாம் போடு. எதுக்குன்னு தெரியல. கம்பி நடுவில் ஏதோ கட்டியிருக்காங்க. அதான் யாரும் மீன் பிடிக்க கூடாதுன்னா மீன் பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க? இங்கே பாருங்க எவ்வளோ வருது. மீன் எதிரக்கூடாதுன்னா இங்கே பாரு கலராக இருக்கு. ஒயிட் கலரு, இதோ எல்லோ கலர் பாரு.
எல்லோ கலரு, ஆரஞ்சு கலரு, பிங்க் ரோஸ் கொத்து பிங்க் கொத்தா. மட்டும் இல்ல, ஒயிட் இருக்கு, ரெட் இருக்கு. இந்த ஆமாம். பக்கம் பாரு, இது ஒரு மாதிரி பிங்க் சூப்பரா இருக்கு. கிட்ட காமிய அங்க ரெட்டு பாரு, ஒரு ரெட்டு ரெட் ஒன்றே வந்து ஒன்று தனியா வந்து தனியாக. தலையை காட்டுது வெளியில வந்து. இங்கே நானும் இருக்கேன்டா. ஆமா, நல்லா இருக்குல்ல குர்தா. நானும் இருக்கேன். இப்போ அடுத்து நம்ம இந்த ரோப் மேலே தான் போகிறோம். ஆமா. அடுத்ததாக கைத்து மேலே நடப்பாங்க இவங்க.